அனைவருக்கும் வணக்கம். மங்களம்பேட்டிலிருந்து சுஜாதா சுதாகர். அதிக மாதத்தை பற்றி சமீப காலங்களாக தெரிந்து கொண்டு வருகிறோம். இத்தனை வருடங்களாக தெரியாத இந்த அதிக மாதம் இப்பொழுது அதிகமாக அனைவருக்கும் தெரிந்து அதனுடைய புண்ணிய பலன்களை அனுபவித்து வருகின்றார்கள். அதிக மாதம் என்ற தகவலே புதியது என்று நினைப்பவர்களுக்கு இப்பொழுது நான் சொல்ல போகும் தகவல் இன்னும் புதியதாகவும் இருக்கலாம். ஏன், எனக்கும் புதியதுதான். அதிக மாத கோவில் என்று ஒன்று உள்ளது. ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். பாரதம் முழுவதும் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை பக்தர்கள் ஆண்டுதோறும் சிறப்பாக அனுஷ்டிக்கின்றார்கள். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சிறப்பு ஏகாதசி ஒன்று வருகிறது. அது பரமா ஏகாதசி என்பது. மகாராஷ்டிராவில் இந்த பரமா ஏகாதசி மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த நாளில் கோதாவரி நதியில் நீராட ஏராளமான பக்தர்கள் கூடுவார்கள். குறிப்பாக பீட் மாவட்டம் புருஷோத்தமபுரியில் உள்ள புருஷோத்தமர் கோவிலில் மிக பெரிய விழா எடுக்கப்படுகிறது. இந்த பரமா ஏகாதசி வரும் மாதங்கள் அவ்வப்போது மாறுபடும். தமிழகத்தில் சூரிய நாட்காட்டியில் ஒரு தமிழ் ஆண்டுக்கு 365 நாட்கள் என நிர்ணயம் செய்யப்படுகின்றது. அதாவது சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் புகும் முதல் நாள் மாத பிறப்பாக அமையும். வட மாநிலங்களில் பயன்படுத்தப்படும் சந்திர நாட்காட்டி, அதாவது சாந்திரமானச நாட்காட்டி, இது தமிழ்நாட்டுக்கு தாண்டி ஆந்திராவிலிருந்து சாந்திரமானச நாட்காட்டி தான் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். வைஷ்யர்களுக்கும் சாந்திரமானச நாட்காட்டியே பயன்படுத்தப்படுகின்றது. இந்த நாட்களின்படி 354 நாட்கள் மட்டுமே ஒரு வருடத்திற்கு இருக்கிறது. சந்திரனின் சுழற்சி அடிப்படையில் மாதங்களுக்குரிய நாட்களை கணிப்பதால் இந்த மாறுபாடு. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட 11 நாட்கள் 2 நாட்காட்டிகளிலும் மாறுபடும். எனவே வித்தியாசப்படும் நாட்களை சரி செய்ய ஓர் புதிய மாதத்தை உருவாக்கினார்கள். இதை அதிக மாஸ், அதாவது அதிக மாதம் அல்லது மலமாதம் என்று சொல்கின்றார்கள். ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு தெய்வ வழிபாடு விசேஷமாக செய்யப்படும். அதிக மாதத்தில் மட்டும் எந்த வழிபாடும் இல்லை. இதை அறிந்த விஷ்ணு புருஷோத்தமர் என்ற பெயர் தாங்கி அந்த மாதத்தில் தன்னை வழிபட அனுமதி கொடுத்தார். புருஷோத்தமன் என்றால் புருஷர்களின் உத்தமன் என்று பெயர். சிறப்பானவர், வைகுண்டத்திற்கு வழிகாட்டி என்று அவரை சொல்வார்கள். இந்த மாதத்தில் வரும் தேய்பிறை ஏகாதசிக்கு பரம ஏகாதசி என்று பெயரிட்டு அந்த நாளில் தன்னை வழிபட்டால் ஓராண்டில் வரும் அத்தனை ஏகாதசிகளுக்குரிய பலன்கள் சேர்ந்து கிடைக்கும் என அருள் பாலித்திருக்கிறார் மகாவிஷ்ணு. அப்படியாப்பட்ட இந்த அதிக மாச ஏகாதசியானது ஜூன் 11 வியாழக்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. தவறவிடாமல் அன்று நம்மால் இயன்ற அளவு வழிபாடுகள், தானங்கள் செய்து புருஷோத்தமனின் அருள் பெறலாம். அந்த சமயத்தில் ஷர்தூலன் என்ற அசுரன் மக்களை துன்புறுத்தி வந்ததாகவும் அவனை அழிக்க தன் சுதர்சன சக்கரத்தை ஏவினார் மகாவிஷ்ணு. அந்த சக்கரம் கோதாவரி நதியில் வீழ்ந்தது. அந்த இடத்திற்கு சக்கர தீர்த்தம் என்று பெயர். சக்கரம் விழுந்த இடம் மகாராஷ்டிரா மாநிலம் பீட் மாவட்டத்தில் உள்ள புருஷோத்தமபுரி ஆகும். இந்த இடத்தின் சிறப்பை அறிந்த மன்னர் ஒருவர் அந்த இடத்தில் புருஷோத்தமருக்கு கோவில் எழுப்பினார். காலப்போக்கில் அது விரிவுபடுத்தப்பட்டது. அதிக மாதம் முழுவதும் கோதாவரியில் பக்தர்கள் புனித நீராடுவர். பரமா ஏகாதசி என்று லட்சக்கணக்கானோர் புருஷோத்தமரை வழிபட வருவார்கள். இந்த ஆண்டு கடந்த மே மாதம் 17ஆம் தேதி துவங்கி அதிக மாசம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை முடிவடைகிறது. ஜூன் 11 பரமா ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. சென்னையிலிருந்து மகாராஷ்டிரா மாநிலம் அகில்யா நகர், அகமத் நகர் என்று சொல்வார்கள், 1170 கிலோமீட்டர். அங்கிருந்து 168 கிலோமீட்டர் சென்றால் பீட் நகர் வரும். இங்கிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் புருஷோத்தமபுரி உள்ளது. சென்னையிலிருந்து அகில்யா நகருக்கு விமானங்களும் செல்கின்றது. இப்படி சிறப்பு மிக்க அதிக பலன்கள் தரும் அதிக மாசத்தை தவறவிடாமல் நாமும் வழிபட்டு புருஷோத்தமனின் அருளை பெறலாம். இயன்றவர்கள் தானங்கள், தர்மங்கள், பூஜைகள் செய்யலாம். கோவிலை 33 வலம் வரலாம். 33 தீபங்கள் ஏற்றலாம். கோமாதா வழிபாடு சிறப்பு.
33 எண்ணிக்கையில் ஏதாவது ஒரு பொருளை தானம் செய்யலாம், வழிபாடு செய்யலாம் என்று எளிமையாகவும் கொடுக்கப்பட்டு உள்ளது. எளிமையான 33 மந்திரங்கள் கொண்டு அந்த புருஷோத்தமனை ஜெபிக்கவும் சொல்லிக் கொடுத்து இருக்கின்றார்கள். எப்படியோ ஒன்று, சிறப்பான இந்த மாசுதத்தை பற்றி தெரிந்து கொண்டு நாம் பயன்பெறலாம். இந்த முறை தவறவிட்டு விட்டாலும் இன்னும் 2.5 வருடங்கள் கழித்து வரும் அதிக மாதத்தை எப்படி உபயோகிப்பது என்றும் இதில் தெரிந்து கொள்ளலாம். ஓம் புருஷோத்தமாய நமகா.